சினிமா வேறு, நெஜம் வேறு. சினிமால வேணா கற்பழிச்சவனை பாலத்துக்கு கீழே தொங்க விட்டு அவனை கொன்னுட்டு அவங்க அப்பாட்ட போய் இதை கொன்னது ஒரு விஜயகுமார் ஐபிஎஸ் கூட இருக்கலாம்னு சொல்லி பப்ளிகாம தூட்டு அடிக்கலாம். ஆனா நிஜத்துல அது பண்ண முடியாது என்பது இப்ப தெரிஞ்சிருக்கும். சாட்ட முட்டா பையல, உனக்கு அறிவு இருக்கா என்னடா? நீ அரசியல்ல உள்ளவன் தானே, உனக்கு நாட்டோட சட்டத்திட்டங்களை தெரியும் தானே. சீமான் அரசியல நான் வந்தேன்னா ஒரு பெண் பிள்ளைய வேணா தொட்டானா நிக்க வச்சு சுடுவேன். எங்க அந்த சீமான சிஎம் ஆனதுக்கு அப்புறம் போயிட்டு ஒரு நாட்டுல ஏதோ ஒரு பெண்ணு கெடுக்கப்பட்டுட்டா சம்பந்தப்பட்ட நேரா போய் அவனை சுட சொல்லு பாக்குறேன். ஒரு சிஎம் வந்து அதை செய்ய முடியுமா? அந்த மாதிரி என்னதான் சொல்றேன். நீயும் சரி, சீமான் சரி, சிறன் முட்டா பயிலுங்க. உங்களுக்கு எல்லாம் அறிவுன்னு கிடையாது, உங்களுக்கு மூளை முட்டியில இருக்குது. அதை சொல்ற நீங்க கச்சாடா நடத்துறீங்க. ஒரு நாட்டோட வந்து ஒரு சட்டம்னு ஒண்ணு இருக்குது. ஒரு கேஸ் வந்து ஒரு கொலையோ ஒரு கேஸ் வந்து சம்பந்தப்பட்டவங்க பிடிப்பட்டாங்கன்னா அது வந்து முதல்ல வந்து கோர்ட்டு கேஸ் எல்லாம் போனதுக்கு அதுக்கப்புறம் நியாயம் கிடைக்குது இல்லைன்னா அங்கதான் நம்ம பார்க்கணும். எடுத்தோட ஒரு நாட்டுல ஒரு தப்பு நடந்தோட சிஎம் எப்படா இறங்கி வந்து சம்பந்தப்பட்டவனை கொல்ல முடியும்? ஏட்டா சீமான் தான் முட்டா பையன், முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கான். நீயும் அதே ஒரு முட்டா பையலா தான் இருக்கிற. நீ வந்து அக்கறையில பேச கிடையாது. ஒரு சின்ன பிள்ளை இறந்து போச்சு அந்த அக்கறையில இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தளபதி விஜய் நம்ம நீ வன்மத்தை பாய்க்கிற. டே இதோட கேவலம் எதுவுமே கிடையாதுடா. நடக்காது. நீங்க என் பிள்ளைய தொட்டுட்டேன்னு வச்சுக்க, கொன்னுட்டேன்னு வச்சுக்க, எந்த கொம்பாதிகம் பண்ணாலும் தூக்கிட்டு வந்து இந்த பிள்ளைய அடக்கம் பண்றதுல அவனை கொன்னு புதைச்சிட்டு தான் அடக்கம் பண்ணுவேன். நிக்க வச்சு சொல்லி சுடுவேன். இழிச்சிருப்பான்.